நெக்ஸ்ட் பிட்காயின் அண்ட் எத்திரியம். இந்த பிட்காயின் வியூ நான் சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா நான் சொன்ன வியூ வந்து ஜூன் மாதம் இங்கிலீஷில் அந்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு வெப்சைட்டில் இப்போ காட்டுறேன் இருங்க. இதுதான் வந்து நான் ஜூன் மாதம் போட்ட பாருங்க டேட், ஜூன் 28. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டைட்டில் பாருங்க, பிட்காயின் டு கிராஷ் $75,000. ஜூன் 28 அப்படிங்கிறது ப்ரைஸ் இங்கே இருக்கு. இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம 75,000 வரும் அப்படின்ட்டு பேசணும். அதுவும் ஒரு ஹை போயிட்டு தான் வரும் அப்படின்ட்டு பேசணும். ஸோ இந்த அளவுக்கு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா எலியட் வேவோட ஒர்க்கிங்ஸ் தான். ஒருவேளை எலியட் வேவ்ல இப்போதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தாலுமே இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். எப்படின்னா கரெக்டிவ் பேட்டர்ன்ஸை டிசைட் பண்ணுறதே இந்த இம்பல்ஸ் தான். இந்த இம்பல்ஸ் தான் இந்த கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ தூரம் வரும், எப்படி வரும்ன்ட்டு சொல்றதே இந்த இம்பல்ஸ் வேவ் தான். இது உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நான் இதை வச்சு தான் இது எப்படி வரும் எங்கே வரும்ன்ட்டு சொன்னேன். ஸோ இப்போ 75,000 கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம வியூ என்னாச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இருங்க, இந்த ஆர்டிக்கல் நீங்கள் போய் படிங்க, ஃப்ரீ தான், magicfips.com. அதில் போயின்னா பிளாக்ஸில் உங்களுக்கு ஒரு பிளாக் தான் எழுதியிருக்கேன் இது வரைக்கும், டைம் கிடைக்கல. இப்போ பாருங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ பிலீவ் த ப்ரைஸ் கேன் ஸ்டில் மூவ் லோவர். அதாவது இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 80,000 வந்ததுக்கு அப்புறமே இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் எ பவுன்ஸ் ஈவென்ச்சுவலி ரீச் அவர் எக்ஸ்பெக்டட் ஜோன் ஆஃப் 69,000 to 75,000. இந்த பவுன்ஸுக்கு அப்புறம் நம்ம சொன்ன லெவல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னங்களும் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, பட் வெயிட், வில் த ப்ரைஸ் டர்ன் ஃப்ரம் அவர் ஜோன் ஆர் டிக்ளைன் ஈவன் ஃபர்தர்? இட் கேன் டிக்ளைன் டு 58,000 to 49,000 ரீஜியன். இப்போ இது வரைக்கும் லோ வந்தது 59 to 60 அப்ராக்சிமேட்லி அந்த ஜோனில். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு லோ வரலாம். ஸோ ஐ சேஞ்ச் திஸ் லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண 58,000 to 49,000. ஸோ இந்த ஜோனுக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆல்ரெடி வந்துருச்சு. ஒன் மோர் லோ ஸ்டில் வாய்ப்பு இருக்கு. அந்த ஒன் மோர் லோ இதுக்குள்ள செட்டில் ஆகும். இங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட் பவுன்ஸ் பிட்காயினில் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பிட்காயின் திரும்ப ஆரம்பிக்கும். மேபி அது ரிவர்சலா இல்லை ஜஸ்ட் புல் பேக்கான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பிட்காயின். எத்திரியம் பார்த்தீங்கன்னா அதே தான், நம்ம சொன்ன லெவல் எல்லாமே வந்துருச்சு, எக்ஸாக்டாக திரும்பி வந்துச்சு. ஸோ பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இப்போ பிட்காயின் ஸ்டில் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கனால எத்திரியும் கீழே வரலாம். ஸோ மேபி த ப்ரைஸ் கேன் 1400 லெவல்ஸ்க்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வியூ. முக்கியமாக இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எலியட் வேவை எப்படி நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றதுக்காக மட்டுமே தவிர எந்த வகையிலும் நீங்கள் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாகவோ எடுத்துக்க வேண்டாம். எந்த வகையிலும் பை செல் டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ இந்த வீடியோ மூலமாகவும் கொடுக்கவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். நியூஸ் வேறு இருக்குது யூஎஸ் ட்ரேட் டீல் பற்றி. ஸோ பார்த்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.